வணக்கம். ஃபோர்ஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தரகம்பாடியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பொது மின் மயானம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வலியுறுத்தல். வேதாரண்யத்தில் மழையால் உப்பு உற்பத்தி பாதிப்பு, இலக்கை எட்ட முடியாததால் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். பண்ருட்டி பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பாக ஆக்கிரமிப்பு கடைகள், போக்குவரத்து பாதிக்கப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நெடுஞ்சாலை ஓரத்தில் கடைகளை அமைத்துள்ள சந்தை வியாபாரிகள், கட்டி முடிக்கப்பட்ட வார சந்தையை விரைவில் திறக்க கோரிக்கை. திண்டுக்கல்லில் இடிந்து விழும் அபாய நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, அசம்பாவிதம் நிகழும் முன் இடித்து அகற்றி புதிய தொட்டி அமைக்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தரகம்பாடியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பொது மின் மயானத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி பேரூராட்சிக்குட்பட்ட 16 வார்டுகளில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அந்தந்த பகுதி மக்களின் பயன்பாட்டிற்கு மயானங்கள் உள்ள நிலையில் இந்த மயானங்களுக்கு செல்ல பாதை வசதி இல்லாமலும் மின் இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையிலும் அனைத்து தரப்பினருக்குமான நவீன மின் மயானம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனை ஏற்று பேரூராட்சி சார்பில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின் மயானம் கட்டப்பட்டது. அதற்கான பணிகள் முடிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேல் ஆகியும் மின் மயானம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் பூட்டப்பட்டுள்ளது. இதனால் பயன்படுத்தப்படாமல் மின் மயான கூடம் பழுதடைந்து வருவதால் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதாரண்யத்தில் கோடை மழையால் உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் உப்பு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. வேதாரண்யம் பகுதியில் கடந்த வாரத்தில் பெய்த கோடை மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் உற்பத்தி தொடங்கிய நிலையில் மழை காரணமாக 3 முறை உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்த 3 மாதத்தில் சுமார் 1.5 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்து இருக்க வேண்டிய நிலையில் 10,000 டன் உப்பு கூட உற்பத்தி செய்யப்படவில்லை. இதனால் உப்பு விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் 1 டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 1 டன் உப்பு 4,000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. விலை உயர்ந்த போதிலும் உற்பத்தி இல்லாததால் உற்பத்தியாளர்கள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். இதனால் உப்பு தட்டுப்பாடும் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. ஒரு டன் 5,000 ரூபா சொல்கிறாங்க, 4,000 ரூபா சொல்கிறாங்க. அது உப்பு கொடுக்க மாட்டாங்க. வேதாரண்ய கடத்தூரில் கூட பவுடு வாங்கிடலாம் பேருக்கு உப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. வியாபாரியெல்லாம் உப்பு இல்லைன்னு சொல்லி வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய வண்டி வரத்துக்கள் குறைஞ்சி போச்சு. வேலை இல்லை, தொழிலாளர்லாம் வேலை இல்லாமல் இருந்துட்டாங்க. உப்பை எடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகிட்டு உப்பு டிமாண்டு கடுமையாக வந்துட்டு, உப்பு இருந்தால் தான் நாங்கள் இப்போ உப்பு வெயில் அடிக்கணும், எங்களுக்கு மழை இல்லைன்னா தான் வரலாம். இல்லைன்னா தொழிலாளர்கள்லாம் உப்பு டிமாண்டு வந்துட்டு வேலையே இல்லாமல் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிட்டாங்க. தெருநாய்கள் கடித்து குதறியதில் படுகாயமடைந்த சிறுவன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சைக்கு 4 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதால் தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என சிறுவனின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீ கிருஷ்ணாபுரம் கிராமத்தை சேர்ந்த பழனி என்பவரின் 2 வயது மகன் வெற்றிவேல் கடந்த 17ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது தெருநாய்கள் வெற்றிவேலை கடித்து குதறியுள்ளன. இதில் படுகாயமடைந்த சிறுவனை ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையான சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தற்போது சிறுவன் தீவிர கண்காணிப்பு சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சிகிச்சைக்கு 4 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதால் தமிழ்நாடு அரசு தங்களுக்கு நிதி உதவி செய்து சிறுவனை காப்பாற்ற வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பண்ருட்டியில் பத்திரப்பதிவு அலுவலகம் முன் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி கும்பகோணம் சாலையில் பல கோடி ரூபாய் செலவில் புதியதாக சார் பதிவாளர் அலுவலகம் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இதனால் மக்கள் போக்குவரத்துக்கு அதிகரித்த நிலையில் சார் பதிவாளர் அலுவலகத்தின் நுழைவாயில் பகுதியில் பெட்டி கடைகள் ஆக்கிரமித்துள்ளன. இதனால் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வரும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அத்துடன் வாகன போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே சார் பதிவாளர் அலுவலகத்தை சூழ்ந்துள்ள பெட்டிக்கடை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழப்பாடி அருகே கட்டி முடிக்கப்பட்ட வாரசந்தை திறக்கப்படாததால் சாலையோர கடை வியாபாரிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூர் பேரூராட்சி பகுதியில் நீண்டகாலமாக வாரச்சந்தை இயங்கி வந்தது. இந்த வாரச்சந்தை கட்டடம் பழுதடைந்த நிலையில் அதனை புதுப்பிக்கும் நோக்கில் அங்கிருந்த கடைகள் காலி செய்யப்பட்டன. இதனால் இங்கிருந்த வியாபாரிகள் சேலம் சென்னை சாலை ஓரங்களில் கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் 1,62,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாரசந்தை கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் வாரசந்தை திறக்கப்படாததால் சாலையோரம் கடைகள் அமைத்துள்ள வியாபாரிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். வாகனங்கள் அனைத்தும் அதிவேகமாக செல்வதால் வியாபாரிகளுக்கும் காய்கறி வாங்க வரும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கட்டி முடிக்கப்பட்ட வாரசந்தை கட்டடத்தை விரைவில் திறக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சிதிலமடைந்து இடிந்துவிடும் நிலையில் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் மேல்நிலை தொட்டி ஒன்று உள்ளது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த நீர்த்தேக்க தொட்டி 15 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு நீர் ஏற்றப்பட்டு 5 வார்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தாங்கி நிற்கும் தூண்கள் நாளுக்கு நாள் சிதிலமடைந்து வருவதால் தொட்டி இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். தொட்டி இடிந்து விழுந்தால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் என்பதால் அதற்கு முன்பாக தொட்டியை இடித்து அகற்றிவிட்டு புதிய தொட்டி அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 லட்சம் ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்குனாங்க. திண்டுக்கல் மாநகராட்சி எனக்கு கோரிக்கை ஏற்று இதெல்லாம் மராமத்து பார்க்கறதுக்காக ஒதுக்குனாங்க. ஆனால் இப்போ ஒரு வருஷம் ஆச்சு, மொத்தம் 3 வருஷம் ஆகி போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வரையும் இந்த டேங்குடைய மராமத்து பணியை பார்க்கவே இல்லை. இதில் இருக்கிறது 15 லட்சம் லிட்டரு தண்ணி கொள்ளளவு உள்ள டேங்க் இது. இதெல்லாம் டெய்லி குடிக்கிறாங்க. பூராமே டேமேஜாக இருக்குது. இன்னொரு 3 வருஷம் தாக்கு பிடிக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 5 வார்டுக்கார குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் என்ன கஷ்டப்படுவோங்கிறத மாநகராட்சி உணர்ந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர் ஒரு சிறப்புமிக்க புதுப்பிமிக்க ஆட்சியாளராக வந்திருக்கிறார் சரவணன் அவர்கள். அவர்களும் நேரடியாக இந்த குடிநீர் டேங்க் பார்வையிட்டு விரைந்து சரி செய்து மேலே டேங்க்லாம் மூடிலாம் அமைத்து சுத்தமான சுகாதாரமான தண்ணி வழங்க வேண்டும் என உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை ஒட்டி நெல்லை பத்திரிகையாளர் மன்றத்தில் சிட்டுக்குருவி கூடுகள் வைக்கப்பட்டன. அழிந்து வரும் சிட்டுக்குருவிகள் இனத்தை பாதுகாக்கும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவி தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாக்க பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சிறிய கூடுகளையும் தீனி தண்ணீர் வைக்க வேண்டும் என்று இந்த நாளில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் நோக்கில் நெல்லை பத்திரிகையாளர் மன்றத்தில் சிட்டுக்குருவி சமூகம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் கூடு அமைக்கும் பணி நடைபெற்றது. சிட்டுக்குருவிகள் அழிவதால் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படும் என்றும் சிட்டுக்குருவிகள் இருப்பதால் தான் இயற்கை சமச்சீர் நிலையில் இருப்பதாகவும் கூறிய சமூக ஆர்வலர் முத்துராமன் சிட்டுக்குருவியை அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்று பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். நம் கண்முன்னே அழிகின்ற அந்த இனத்தை பாதுகாக்க வேண்டியும் இந்த சிட்டுக்குருவிகள் இருக்கிறதுனால தான் ஒரு சமச்சீர்நிலை, அதாவது இயற்கையோட ஒரு சமச்சீர்நிலையை உருவாக்குகின்றது. நம்ம சாதாரண சிட்டுக்குருவின்னு நினைக்கிறோம். அது இயற்கைக்கு பல வழிகளில் அது உதவி பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நிறைய பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த சிட்டுக்குருவிகளோட கூடுகளை செய்து இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு அந்த கூடு செய்யக்கூடிய ட்ரைனிங்லாம் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுபோல் செய்து அவரவர் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் கோயில்களிலும் எல்லா இடங்களிலும் அந்த சிட்டுக்குருவிகளுக்கு கூடு வைத்து இறை வைத்து அந்த சிட்டுக்குருவிகளை நாம் வளர்ப்பே ஆனால் இயற்கையை வளர்ப்பதற்கு சமம். சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் கிராம மக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று மீன்களை அள்ளினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே
செட்டிக்குறிச்சி கிராமத்தில் காஞ்சிராங் கண்மாய் உள்ளது. ஆண்டுதோறும் வெயில் காலங்களில் கண்மாய்களில் தண்ணீர் குறையும் நேரத்தில் மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஊத்தா, கச்சா, கொசுவலை, ஆரிக்கூடை உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் ஜிலேபி, கெண்டை, ரோகு உள்ளிட்ட அதிக ருசியான நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ச்சியுடன் சென்றனர். கோவையில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து போக்குவரத்து காவலர்களை பாதுகாக்கும் வகையில் சோலார் தொப்பிகள் வழங்கப்பட்டன. கோடைகாலம் தொடங்கி வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் போக்குவரத்து காவலர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கும் வகையில் மாநகர காவல்துறை தன்னார்வ அமைப்பினருடன் இணைந்து சோலார் தொப்பிகள், கருப்பு கண்ணாடி, குளிர் மோர் மற்றும் குளிர்பானம் ஆகியவை வழங்கப்பட்டன. முதற்கட்டமாக கோவை அவிநாசி சாலையில் 20 போக்குவரத்து காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் சோலார் தொப்பிகளை வழங்கினார். தொடர்ந்து மாநகரில் உள்ள 235 போக்குவரத்து போலீசாருக்கும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வெப்பத்தின் தாக்கம் ஏற்படாத வகையில் சோலார் தொப்பிகள் எடை குறைவாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசின் உத்தரவுப்படி கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து டிராஃபிக் போலீசாரை பாதுகாக்க தொப்பி மற்றும் நீர்மோர் ஆகவே இன்று வழங்கப்பட்டது. மேலும் சிஎஸ்ஆர் மூலமாக கூலிங் கிளாஸும் இன்று கோவை மாநகரத்தில் 20 பேருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இது அனைத்து டிராஃபிக் போலீஸுக்கும் வழங்கப்பட்டது. ஆண்டிப்பட்டியில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் நீதித்துறை நடுமன்றம் மற்றும் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. நீதிமன்றத்திற்கு சொந்த கட்டிட வசதி இல்லாத நிலையில் புதிதாக சொந்த கட்டடம் கட்ட வேண்டும் என வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆண்டிப்பட்டி அரசு கலைக் கல்லூரிக்கு பின்புறம் இடம் ஒதுக்கப்பட்டு 11 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 22,500 சதுர அடியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடம் மற்றும் நீதிபதிகள் குடியிருப்புகளும் கட்டப்பட்டு வந்தது. இந்த கட்டுமான பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதால் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தொப்பூர் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் நடந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியின் போது புதிய மாணவர் சேர்க்கையை ஆசிரியர்கள் தொடங்கினர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே உள்ள உம்மியம்பட்டியில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் நரசிம்மன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வட்டார கல்வி அலுவலர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 305 மாணவ மாணவியர் படித்து வரும் இப்பள்ளியில் புதிய மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்த்தனர். 30 மாணவர்கள் பள்ளியில் சேர்ந்த நிலையில் மாணவர்களை மாலை அணிவித்து ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்து வந்தனர். சேர்க்கை பதிவுக்கான சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வெயிலின் தாக்கத்தின் காரணமாக தேனி மாவட்டம் கம்பம் சுற்றுவட்டார பகுதியில் தர்பூசணி விற்பனை சூடுபிடித்துள்ளது. கோடை வெயிலின் காரணமாக பொதுமக்கள் தாகம் தணிக்கும் வகையிலான பழங்கள், குளிர்பானங்கள் என வாங்கி வருகின்றனர். இந்நிலையில் தேனி மாவட்டம் கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளான சின்னமன்னூர், கூடலூர் பகுதிகளில் தர்பூசணி பழங்களின் விற்பனை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. பொதுமக்கள் எளிதில் வாங்கும் வகையிலும் விற்பனையை அதிகரிக்கும் வகையிலும் வியாபாரிகள் சாலை ஓரங்களில் கடை அமைத்து விற்பனை செய்கின்றனர். இந்த ஆண்டு தர்பூசணி வரத்து குறைவால் கிலோ ரூபாய் 25க்கும் மொத்த விலையாக ரூபாய் 16க்கும் விற்பனையாகிறது. மேலும் விற்பனை அதிகரித்து வருவதால் தர்பூசணி வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஃபோஸ்டர்ஸ் எட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ்.
உலக சிட்டுக்குருவி தினத்தையொட்டி கோவையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அழிவின் விளிம்பில் உள்ள சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் ஆண்டுதோறும் சிட்டுக்குருவிகள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி கோவையில் நெஸ்ட் மற்றும் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் தலைமை வன பாதுகாவலர் தொடங்கி வைத்தனர். இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். பேரணியில் பொதுமக்களுக்கு இலவசமாக குருவிக்கூடுகள் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்ட நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஆயக்குடி பேரூராட்சியில் சமூக நல்லிணக்க இஃப்தார் மற்றும் ரமலான் அன்பளிப்பாக 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு வேஷ்டி சேலைகள் வழங்கப்பட்டன. காயிதே மில்லத் சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளை சார்பில் பேரூராட்சி அலுவலகத்தில் வழிபாடு நடத்தப்பட்டு புதிய ஆடைகளை அறக்கட்டளை நிறுவன தலைவர் அஜ்மத் அலி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பேரூராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சமூக நலத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை பாதுகாப்பும் திட்டத்தின் 10வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. சோமம்பட்டி கிராமத்தில் 85 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி போதிய நீர்வரத்து இல்லாததால் வறண்டு காணப்பட்டது. இந்நிலையில் சோமம்பட்டி ஊராட்சி செயலர் மகேஸ்வரன் ஏரியை சுத்தம் செய்து பராமரித்து பாதுகாத்து வருகிறார். இவரது முயற்சிக்கு பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் ஆதரவு தெரிவித்த நிலையில் இந்த விழாவில் 100 மரக்கன்றுகள் நடப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் ஜெயின் சமூகத்தினரின் சுமதிநாத் ஆலயத்தின் கொடியேற்ற நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் கொடியேற்ற திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நடைபெற்ற விழாவில் கோபுர கலசத்தில் தூபதீபம் காட்டி பழைய கொடி கழற்றி கீழே வீசப்பட்டது. இதை குழந்தை வேண்டி பக்தர்கள் போட்டி போட்டு பிடித்தனர். தொடர்ந்து ஆலய கோபுரத்தில் புனித கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.